ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் 2027 எந்த டீமுக்கு ஆடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அண்டு எந்த டீம் எந்தெந்த ட்ரேட் ஆஃபர்ஸ்லாம் ஹர்திக் பாண்டியாக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக எந்த டீம் இருக்காங்கன்னா அது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இவங்க பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய சோர்ஸஸ்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிவம் துபே ப்ளஸ் டெவால் பிரீவ்ஸை கொடுக்க போகிறதா ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா லேட்டஸ்ட்டாக சிவம் துபேயோட சேர்த்து கலீல் அகமதையும் கொடுக்க போகிறதா ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கேகேஆர் ஹர்திக் பாண்டியாவுக்கு என்ன ட்ரேட் ஆஃபருக்கு வச்சுருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேப்டன்சி தரதாக சொல்லியிருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு. மட்டும் இல்லாமல் ரிங்கு சிங்கை மும்பை இந்தியன்ஸ் கிட்ட கொடுக்க போகிறதா ஒரு ரூமர் சுற்றுது. இல்லைன்னா லாஸ்ட் இயரில் ஹையஸ்ட் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கின கேமரூன் கிரீனே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா லக்னோ தான். இவங்க பார்த்தோம்னா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிஷப் பந்த் வேறு ட்ரேடில் கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு கேப்டன் தேவைப்படுது. அதுக்கு ஹர்திக் பாண்டியா கரெக்டாக இருப்பார். அதேமாதிரி பார்த்தோம்னா லக்னோவில் இருந்து நிக்கோலஸ் பூரானை கொடுக்க போகிறதா ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான். இவங்க இப்போ தான் ரிஷப் பந்த் வேறு வாங்கினாங்க. இப்போ அடுத்தது ஹர்திக் பாண்டியா வேறு வாங்க ட்ரை பண்ணிக்கின்னு இருக்காங்க. யாருக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கேப்டனாக இருந்த அக்ஷர் பட்டேலோட சேர்த்து பிருத்வி ஷாவையும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா கேட்குறாங்களாம். ஆனால் மும்பை மேனேஜ்மெண்ட்டு பார்த்தோம்னா பிருத்வி ஷாவுக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி மாதிரி பிளேயர்ஸை கேட்குறதுனால இந்த ட்ரேட் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடில் கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்குற மாதிரி. ஆனால் ஹர்திக் பாண்டியா பார்த்தோம்னா ரியான் பராக்கோட கேப்டன்சி கீழே விளாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு கேப்டன்சி ஆஃபர் கொடுத்தா தான் வருவாங்கிற மாதிரி. அதனால் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவே இந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணியிருக்காராம். அண்ட் இதை தவிர பஞ்சாப் கிங்ஸும் ட்ரேடில் கேட்ட மாதிரி ஒரு நியூஸ் சுற்றுது. அண்டு நீங்கள் சொல்லுங்கள் ஹர்திக் பாண்டியா எந்த டீமுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.